இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீன் வித் எல்லோயிஷ் க்ரீன் பார்டரோட ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே எல்லோயிஷ் க்ரீனில் இருந்தது. ஸோ இந்த சாரீக்கு நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருக்கிறதால ப்ளவுஸ் பார்க்க நல்லா ரிச் லுக்கில் இருந்தது. ஸ்லீவில் இருக்க அதே பார்டர் எடுத்து நெக் போர்ஷனில் கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் டிசைன் மட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ வாங்க 2 டைப் ஆஃப் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த டிசைன் எப்படி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆரி ஒர்க்கில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ஜரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு சுகர் பீட் லைன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து 2 சுகர் பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ்க்கு எப்போவுமே 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். அண்ட் பீட்ஸ் எங்கேயுமே மூவ் ஆகாமல் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சுகர் பீட்ஸை ஒட்டின மாதிரியே 3mm பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது பெரிய சைஸ் பீடுங்கிறதால 1 பீட் 1 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும். இதோட எண்டிங்கில் பாருங்கள், ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதால ஒரு டைமும் எண்டிங் வரும்போது நீங்கள் எண்ணாட் போட்டு த்ரெட் கட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வராது. இதே மாதிரி சுகர் பீட் லைன்ஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணால் நம்மளோட பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்டர் ஒர்க் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஸ்லீவ் ஃபுல்லாமே இது மாதிரி பேட்டர்ன்ஸ் ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கேலப் லைனில் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ப்னஸ்க்காக 2 சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 சுகர் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணி எண்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு லாஸ்ட்டாக போட்ட சுகர் பீடுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் சுகர் பீட் லோட் பண்ணும்போது இதோட ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம டிசைன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இதே மாதிரி ஸ்கேலப்ஸ் ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னடா இது, அவங்க ட்ரா பண்ண டிசைன் பெட்டல் மாதிரி இருக்கா, ஆனால் ஸ்கேலப் ஷேப்பில் மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த டிசைன் பார்க்க பெட்டல் மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லா லைன்ஸ்லேயும் ஸ்கேலப் டிசைன் மட்டும் கொடுத்தாலே இந்த டிசைன் நீட்டாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், சுகர் பீட் எண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைனுக்கு மூவ் ஆகாதுக்காண்டி ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு சுகர் பீட் லோட் பண்ணி ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வரோம். இப்படி பண்ணும்போது இந்த லைனுக்கு நீங்கள் எண்ணாட் போட்டு த்ரெட் கட் பண்ணி டேர்ன் பண்ணுங்கிறது இருக்காது. அப்படியே கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட் லைன் மாதிரியே செகண்ட் லைன்லேயும் ஸ்கேலப் டிசைன்ஸ் மட்டுமே நம்ம போடலாம். ஷார்ப்னஸ் வர வேண்டிய இடத்துல ஷார்ப்னஸ் நீட்டாக கொடுத்து நம்ம டேர்ன் பண்ணி வந்தாலே இந்த டிசைன் நம்மளுக்கு சூப்பராக நீட்டாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ப்னஸ் வருது, டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்து சுகர் பீடோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே திரும்ப பீட்ஸ் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது இது ஒரு ஷார்ப்பான எட்ஜஸாக வரும். ஸோ இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்கேலப் டிசைன் மட்டுமே போட்டால் இந்த டிசைன் நீட்டாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இது பார்த்துட்டிங்களா? இப்போ ஒரு பெட்டல் ஷேப்பில் இந்த டிசைன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இதே மாதிரி ஸ்கேலப் மட்டுமே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டல் ஷேப்பில் டிசைன்ஸ் நீட்டாக கிடச்சிரும். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து த்ரெட் மேலே எடுத்துகிட்டு 2 சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு சுகர் பீட் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா 3 பீட்ஸ் கொடுக்கும்போது பீட்ஸ் வந்துட்டு லூஸாக இருக்கும். அதனால் இப்போது நம்ம 3 பீட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு சுகர் பீட் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது பார்க்க ஹேங்கிங் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதை வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸோட சென்டர்லேயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணால் இதுதான் இதோட ஃபைனல் லுக். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிருந்தால் போதுங்க, இந்த ப்ளவுஸ் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆரி ஒர்க் தெரியாது, நான் இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நார்மல் நீடில் வச்சு இந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கிறதால இந்த ப்ளவுஸ் பார்க்க ரிச் லுக்காக கிராண்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.